அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19:1 வாசிங்க பார்க்கலாம். அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அல்லே லூயா. அப்படித்தானே? அந்த வார்த்தை எத்தனை? வெளிப்படுத்தின விசேஷம் 19:1 சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது இந்த வசனத்தை பார்த்துருக்கிறீங்களா? அல்லே லூயா. எந்த சர்ச்சில் போனாலும் அல்லே லூயா. அப்படி தானே? ஒரு பாட்டு பாடினா அல்லே லூயா, ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவம் நடந்துட்டுனா அல்லே லூயா, ஆராதனைக்கு அல்லே லூயா, மெசேஜ் கொடுத்தாலும் அல்லே லூயா, எல்லா இடமும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. இதை இயேசு எப்போமாவது சொன்னாரா அப்படின்னு கேட்டால் இயேசு சொல்லவே இல்லை. அவர் வாழ்ந்த காலங்களில் சொல்லியிருக்கலாம், ஆனால் பைபிளில் அவர் சொன்னதாட்டு எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லை. இப்போ பார்த்தா இது மொழிபெயர்க்காமல் எந்த நாட்டுக்கு போனாலும், தமிழ்நாட்டுக்கு போனாலும் சரி, கேரளாவுக்கு போனாலும் சரி, மத்திய பிரதேசத்துக்கு போனாலும், உத்தரப்பிரதேசத்துக்கு போனாலும் ஒரே வார்த்தை தான், அல்லே லூயா. இயேசுவுக்கு கூட வேறு வேறு சொல்லுவாங்க, அப்படி தானே? பேரை கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா அப்படி இல்லை, ஒரே தான். இங்கிலாந்து போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, ஃப்ரான்ஸுக்கு போனாலும், ஜப்பானுக்கு போனாலும் அல்லே லூயா. எல்லா இடத்துலையும் அல்லே லூயா தான், அப்படி தானே? மொழிபெயர்க்கப்படாமல். இது எந்த வார்த்தை? எபிரேய மொழியும் அரமேய மொழியும் சேர்ந்த ஒரு வார்த்தை. எபிரேய மொழின்னா ஆபிரகாம் பேச தொடங்கி வச்ச அந்த பாஷை தான் எபிரேய மொழி. இயேசு பேசுனது அரமேய மொழி. அப்போ இந்த எபிரேயம் அரமேயம் ரெண்டும் கலந்த ஒரு வார்த்தை தான் இந்த அல்லே லூயா. ஹலால் அப்படின்ட்டு சொன்னால் எபிரேய வார்த்தையில் உயர்த்துவது, இல்லைன்னா துதிப்பது. அதுபோல் யா அப்படின்னு சொன்னால் யெகோவா என்பவருடைய சுருக்கம்தான் என்னது? யா. அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் அல்லே லூயா. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா யெகோவாவை துதியுங்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லே லூயா. இப்போ பார்த்தா இந்த அல்லே லூயா அப்படிங்கிறது உலகத்தை ஆதி ஆகமத்தில் தேவன் படைக்கிறார். ஆனால் படைக்கும்போது அந்த ஆதி ஆகமத்தில் படைச்சி முடித்த சந்தோஷத்தில் எங்கேயாவது அல்லே லூயா சொல்லப்பட்டிருந்தானாகி? அங்கே சொல்லப்படலை. நோவாவுக்கு பெருவெள்ளம், பயங்கரமான பெருவெள்ளம், ஒரு 8 பேர் பிழைச்சாங்க. தப்பி பிழைச்ச பிறவாவது போயின்னுட்டு ஒரு வார்த்தை அல்லே லூயான்னு சொல்லிடுவாங்களான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. அங்கே எகிப்துலேருந்து செங்கடலை பிரித்து ஒரு 30 லட்சம் பேர் நடுவுலோடி நடந்து வந்தாங்க. அங்கேயாவது சந்தோஷத்தில் அல்லே லூயான்னு சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தா அங்கேயும் எங்கே தேடினாலும் இல்லை. எரிக்கோ கோட்டையை உடச்சி போட்டாங்க, அப்படி தானே? கத்தி வாழ் ஒன்றும் இல்லைனாலும் உடச்சி போட்டாங்க. அங்கேயாவது சரி அல்லே லூயான்னு சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தா அங்கேயும் சொல்லப்படலை. கடைசியில் யோர்தான் பக்கத்தில் வந்து நின்று கேட்கும்போது யோர்தான் தடையாக இருந்து அதையும் பிரிச்சுட்டாங்க. யோர்தான் என்ன செஞ்சு பின்னிட்டு போனது. ஆனாலும் அந்த இடத்துல கூட சொல்லப்படாத ஒரு வார்த்தை இது இல்லை, அல்லே லூயா இல்லை. அப்போ பார்த்தா பைபிளில் பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்கள். இந்த 39 புஸ்தகங்களில் எத்தனாவது புஸ்தகத்தில் இருக்குன்னா முதல்ல 18 புஸ்தகங்கள்லையும் அல்லே லூயாங்கிற வார்த்தை இல்லை. முதல்ல எங்கே சொல்லப்படுது? சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. 103 வரைக்கும் அந்த அல்லே லூயா சொல்லப்படலை. சங்கீதம் 104 35வது வசனத்தில் அதை வாசிக்க பார்ப்போம். அங்கே தான் அல்லே லூயானி ஒரு வார்த்தை அழகாக முதல்ல எல்லா முத்திரைகளையும் 18 புஸ்தகங்களில் இருந்த முத்திரைகளையும் உடச்சி முதல்ல வெளிவருகிறது. அல்லே லூயாங்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்தில் வெளியே வருது. பார்த்தா புதிய ஏற்பாட்டிலையும் தேடி பார்ப்பான்னு பார்த்தாக்கி இயேசு பேசலை, 4 சுவிசேஷகத்துலேயும் சொல்லப்படலை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்படலை. அங்கே பவுல் ஒரு 14 நிருபங்களை எழுதினார், அப்படி தானே? 14 தானே? 13 அவர் எழுதினார். ஒன்று வந்து கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்குது. ஆனாலும் 14 அவர் எழுதினதாக இருந்தாலும் 14லேயுமே அவர் கூட யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தை. பேதுருவை பார்த்தா அவரும் 2 எழுதினார், அப்படி தானே? அதுலேயும் இல்லை. பார்த்தா யோவான் 3 எழுதினார், அதுலேயும் இல்லை. இயேசுவின் சகோதரர்கள் யாக்கோபும் யூதாவும் அவங்களும் ஆளுக்கு ஒரு நிருபம் எழுதி வச்சாங்க. ஆனாலும் அங்கேயும் இல்லை. இங்கே எங்கே வருதுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19 தான் முதல்ல ஒரு 18 அதிகாரங்கள்லையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படவே இல்லை. அந்த 19:1 சொல்லப்படுது. திரளான கூட்டம் பரலோகத்தில் நின்றுட்டு அல்லே லூயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தா பழைய ஏற்பாட்டில் எங்கே மட்டும்தான் இருக்குது இந்த அல்லே லூயா? சங்கீதத்தில் மட்டும்தான் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் எங்கே மட்டும்தான் இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ பார்த்தா அந்த சங்கீதம் 104வது சங்கீதத்தை எடுத்து நான் இன்னைக்கு வாசிக்கிறதுல பார்த்தா அந்த தேவன் பூமியை படைச்சி எப்படி அழகாக்கி எப்படியெல்லாம் கொண்டு வந்தாருங்கிறத படிப்படியாக தெளிவாக அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் சொல்லப்பட்டது கடைசி வசனத்தில் கொண்டு முடிக்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்படுது. சங்கீதம் 104:35 அதை வாசிங்க. யாரும் இல்லாமல் போனோம், பூமியில் ஒரு பையன் கூட பாவிகளாட்டு இருக்கவன் இருக்கக்கூடாது, துன்மார்க்கரும் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாவிகள் எல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கிற என்னது அல்லே லூயா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை. அப்போ அந்த பாவிகள் எல்லாம்
சுத்தமாக நாசமாக போனோம், அழிஞ்சு போனோன்னு ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டு தான் திரும்ப அந்த இதில் அல்லேலூயான்னு சொல்லப்படுது முதல்ல. அதுக்கு அடுத்தது புதிய ஏற்பாட்டில் பார்த்தா ஒரு பெரிய வேசியை பற்றி அந்த புஸ்தகம் சொல்லுது. மகா வேசி, மகா பாபிலோன். அவளுக்கு வச்ச பேர் என்னது? மகா வேசி அப்படின்னு ஒரு பட்டத்தை பைபிள் அந்த இதில் அந்த 17-18 இதுகளில் புஸ்தகங்கள் இல்லை, அதிகாரங்களில் வெளிப்படுத்தின விசேஷம் வேசிங்கிறது நாமும் நிறைய பேருக்கு வச்சுருக்கக்கூடிய, நம்ம வச்சுருக்கோமா இருக்காது? அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? சில பேருக்கு அந்த மாதிரிப்பட்ட பட்டங்களெல்லாம் வைப்போம். ஆனால் இங்கே பைபிளே அப்படி ஒரு பெண்ணுக்கு வைத்ததாக, அது ஸ்திரீன்னு வேற அதில் சொல்லியிருக்கு. அதில் என்னென்னா அவளுடைய அழிவு அந்த 2 அதிகாரத்துலேயும் சொல்லப்பட்டு அவளுடைய அழிவு முடிஞ்ச உடனேயே அடுத்த வசனத்தில் 19வது அதிகாரத்தில் சொல்லப்படும் முதல் தொடக்கத்திலேயே என்னது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வேசியை பற்றி பார்க்கணுன்னா நிறைய உண்டு. சில இடங்கள்லாம் சில குடும்ப தலைமுறைகளெல்லாம் சில குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகள் என்ன ஆகி போயிடும், வந்து சிலது சேர்ந்துன்னா பயங்கரமான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்படிதானே? அல்லேலூயா. பார்த்தா இவளுடைய எல்லா சம்பவங்களும் அந்த 17-18 அதிகாரங்களில் சொல்லப்பட்டு மகா பாபிலோன் அப்படின்னு கூட சொல்லப்படும். அப்போ மகா பாபிலோன் அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் பாபிலோன்னா என்ன? எது? ஈராக்கு தேசம். எந்த தேசம்? ஈராக்கு தேசம் தான் பாபிலோன் அப்படின்னு அறியப்பட்டது. அதில் யார் இருந்தா அப்படின்னா ஆபிரகாம் முதல்ல இருந்த இடம் இதுதான், இந்த தேசம்தான். இதுதான் மெசப்பட்டோமியானிட்டு நம்ம பிள்ளைகளெல்லாம் புஸ்தகத்தில் படிக்கக்கூடிய ஒரு இடம். சினையார் தேசம்னுட்டு பைபிள் சொல்லுது. வேறு என்னெல்லாம் சொல்லுது? பாபிலோன் அப்படின்னு சொல்லுது. அதுபோல் இங்கே தான் என்ன செய்தான், அந்த நிம்ரோதுன்னு ஒரு ராஜா மிகப்பெரிய கோபுரத்தை கட்டி தூக்குன இடம் இதுதான். இந்த நதிக்கரையில் தான் கட்டி தூக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் தெளிவாக சொல்லுது. அதனால தான் தேவர் என்ன செய்தார்? பாசைகளை தாறுமாறாக்கினார். அங்கே தான் மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தான் பழைய ஏற்பாடு முழுசும் பாபிலோன்னு சொல்லக்கூடிய இடம் இதுதான். அந்த ஈராக் தேசத்தை ஒட்டி அங்கே கட்டப்பட்டிருந்த எல்லா சம்பவங்களையும் சேர்த்தா பாபிலோன் அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 17:3 ஒரு சம்பவம் சொல்லப்படுது. அதை வாசிக்க பார்ப்போம். அவளுக்கு குதிரை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நிறம்? சிவப்பு நிறமுள்ள ஒரு குதிரை. சிவப்புனாலே ரத்தத்துக்கு அறிகுறி தான் பைபிளில். அதுதான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு சில குவாலிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னதுன்னா, ஒன்று ரத்தாம்பர உடை, அதுக்கு கூட சிவப்பு ஆடை இனியும் வேற போட்டிருக்கு. அதுக்கு கீழே அந்த சிவப்புனாலே மொத்தமே பைபிள் முழுவதும் என்னது தான்? ரத்தம்தான். ரத்தத்தை தான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் அது இவள் எதுக்கு ஆசைப்பட்டவா அப்படின்னா ரத்தத்துக்கு, அடுத்த மனிதர்களுடைய ரத்தத்துக்கு ஆசைப்பட்ட ஒருத்தி. அப்போ அதில் அவளை என்ன ஒரு இது கூட போட்டிருக்கு, சிங்காரிக்கப்பட்டவள். எப்படி சிங்காரிக்கப்பட்டிருந்தாலாம்? பொன், ரத்தினம், முத்துக்கள், அப்படி தானே? இதனால தான் நிறைய இதுகளெல்லாம் சர்ச்சைகள் இந்த வசனத்தை எடுத்து என்ன செய்வாங்க, பேசுறது உண்டு. பொன், ரத்தினம், முத்துக்கள் இதெல்லாம் போட்டால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சர்ச்சைகளெல்லாம் நிறைய சர்ச்சைகளில் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோம். சில பாஸ்டர்மார் வசனங்களையும் சொல்லுவாங்க. அப்போ பொன், ரத்தினம், முத்துக்களால் அலங்கரிக்கிறது மட்டும்தான் அலங்காரமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும்தான் அலங்காரம்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு இப்போ போயிருந்தோம். அங்கே பாஸ்டர் எப்படி அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் பக்கா பாஸ்டர், நல்ல பாஸ்டர், நல்ல ஒரு அவருடைய பக்திக்கும் ஒன்றுக்குமே ஒரு குறவும் இருக்காது. ஆனால் பார்த்தா மனைவி எப்படின்னா நகையெல்லாம் கலத்தினவங்க தான். வாயில் உதடு முழுசும் சாயம் சிவப்பு கலரில். அப்போ அலங்கரிப்பு பொண்ணு, ரத்தினம், முத்து மட்டும் இல்லை, வாயில் சாயம் பூசுதான் அலங்கரிப்பு தான்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியலையோ பைபிள் தெளிவாக சொல்ல தான் செய்யுது. அல்லேலூயா. என்னது, நிறைய பேர் இப்போ உதட்டுக்க கலரில் பூசிட்டா வெளியே தெரியாது நீ. ஆனால் அப்படியே இல்லை, எப்படி பூசினாலும் சரி. ஆனால் நகை கலத்துக்கிறது எல்லாம் சந்தோஷமான காரியம் தான், அப்படி தானே? எல்லாமே நல்ல காரியம் தான். அப்போ இந்த விஷயமான காரியங்கள் செய்யும்போது மற்றவங்களுக்கு அது ஒரு இடரலாக ஆயம். கண்டிப்பாக என்ன செய்யும்? ஆமாம், இதுக்கு செய்துட்டு அதை செய்கிறாங்களா அப்படின்ட்டுள்ள ஒரு பேச்சு வருமா வராதா? நிறைய கூட்டங்களில் நிறைய இடங்கள் இன்றைக்கி உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த லிப்ஸ்டிக்னால தான், வாயில் உள்ள இந்த சாயத்தினால தான் அநேக சபைகள் இடரல் அடையுது. ஒன்று சாயம், ஒன்று அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸு ஒன்று. அப்படிப்பட்ட பெரிய 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 சபைகள் எல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க. அதான் நாங்கள் எல்லாம் ரகசியமாக கேட்டு பார்த்தோம், ஏன் இப்படி அங்கே ஒன்றும் வேறு எல்லாருக்கும் நகை கலத்துக்கெல்லாம் வைக்க தெரியவே, இதை ஒன்றும் மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டால் அவங்க தரிசனம் காணுவாங்களாம். யார் அவங்கள இருப்பை பார்த்தா அவங்க ஜெபம் பண்ணுவாங்களான்னு கூட தெரியாது முதல்ல. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, அவங்க தான் தரிசனம் காணுவாங்களோ, அவங்க என்ன சொல்லவளோ அதை தான் எல்லாரும் கேட்கணுமா. அதனால் அவங்க என்னத்தை செய்தாலும் சரி, எந்த பியூட்டி பார்லருக்கு போனாலும் சரி, அல்லேலூயா. ஆனால் அது 1 மணிக்கு ஆராதனை முடிய வரைக்கும் தான் இருக்காங்கிறது தெரியாது. அல்லேலூயா, அப்படி தானே?
அப்படி அது எனக்கு என்னது உலகத்துக்கு போதனை தான். ஆனால் உள்ளே வந்து மாற்ற முடியாத சில சூழ்நிலைகளில் இன்றைக்கி அநேக சபைகள் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதில் பார்த்தா பொன் ரத்தினம் முத்துக்கள் இதுபோல் என்ன செய்திருக்காவா, அலங்காரம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ கண்டிப்பாக சாயத்தையும் பூசியிருப்பாய்வா, அப்படி தானே? அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவளுக்கு ஒரு 3 நல்ல பெயர் கொடுக்கப்படுகிறது. ஒன்று ரகசியம், இன்னொன்று மகா பாபிலோன், 3வது ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பூமியில் உள்ள வேசிகளுக்கு இவள் தான் தாய். அப்போ இப்படிப்பட்ட தாய் எப்படிப்பட்டவள்னுட்டு கண்டிப்பாக தெரியணுமா தெரியண்டாமா? இந்த தாய் யார்? இவ யாருக்கு வேசியாக இருந்தால், இவ எப்படி இருந்தால், எப்படிப்பட்ட உலகம் முழுவதுக்கும் பரலோகமே இவ என்னைக்கு சாவறாளோ அன்னைக்கு தான் அல்லேலூயான்னு சொல்லுது. என்னைக்கு இவள் அழிகிறாளோ அன்னைக்கு தான் அல்லேலூயான்னு பரலோகம் சொல்லுதுன்னு அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ பார்த்தா அநேக ஞானவான்கள் இதை சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, இது ஒரு பெண் அப்படின்னு. பெண்ணுன்னா அப்போ இது எந்த பெண்ணு? அல்லேலூயா, இது ஒரு பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே ஞானவான்கள் தான் இந்த சூரியனை அணிந்த ஸ்திரியும் ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரு உண்மையான பெண் இல்லை. இப்போ சூரியனை அணிந்த ஸ்திரீ பெண் தான் அப்படின்னு சொன்னால் இதுவும் பெண் தான். ஆனால் இதுவும் பெண் இல்லை, அதுவும் பெண் இல்லை. அது வந்து இஸ்ரவேல் தேசம். இப்போ ஆதியாகமத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு நட்சத்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. இது நட்சத்திரங்களை தலையில் பொன்முடியாக சூடி இருந்தால் 12, வெண்மீன்களை ஆடையாக அணிந்திருந்தால் 12 யாக்கோபுக்கு பிள்ளைகள். இஸ்ரவேல் தேசம் அது. அதனால தான் அது என்னது, அது இல்லாமல் வந்து அது எந்த பெண்ணை நம்ம குறித்து பேசக்கூடாது. இருந்தாலும் அது வந்து சூரியனை அணிந்த ஸ்திரீ யாரில்லை, ஒரு பெண் இல்லை, அது வந்து ஒரு தேசம். அதுபோல் இந்த மகா வேசியான இந்த பெண்ணும் யார் இல்லை, ஒரு பெண் இல்லை, இவள் ஒரு பெண்ணே கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்தா இவள் யார் அப்படின்னு சொன்னால் ரோமாபுரி. யார் ரோமாபுரி? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது யார்? அந்த காலத்தில் இருந்த மகா வேசித்தனம் பண்ணி அந்த காலத்தில் தொடங்கி வச்சு இன்றைக்கும் ரோமாபுரி வழியாக வந்த அத்தனையையும் பைபிள் தெளிவாக சொல்லுது. எப்படி அப்படின்னு சொன்னால் மகா வேசிங்கிற ஒரு நல்ல பேரை அந்த பைபிள் கொடுத்துருக்கு. அது எப்படி கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வசனங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். அந்த இயேசு முதல் பேதுரு வரைக்கும் கொலை செய்தது யார் தான்? இந்த ரோமர்கள் தான். அது தெளிவு உண்டு. பேதுருவை வரைக்கும் தலைகளாக அறைந்து கொண்டது யார் தான்? ரோமர்கள் தான். இயேசுவை கொலை செய்ததும் அந்த ரோமர்கள் தான். அது வரலாறு இதுகளை எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அந்திரேயாவை கொலை செய்தது அவங்க தான், பிலிப்புவை கொலை செய்தது, பர்த்தலேமியுவை கொலை செய்தது, யாக்கோபுவை கொலை செய்தது, எல்லாமே யார் தான்? வரிசையாக இந்த அப்போ அந்த சாம்ராஜ்யம் இருந்தது. ஆனால் கடைசியில் யாரை எத்தனிச்சாங்க? யோவானை எத்தனித்தாங்க, கொல்லு விடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க கையிலேருந்து தப்புன ஆள் அவர் வரலாம் தான். அவர் தான் தப்பி வெளியே போயிட்டார். அப்போ அது ஒரு தேவ திட்டம் இருந்தது. ஆனால் அப்போ இவங்களுக்கு பயங்கரமான இரத்த கரை. இவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு மேலுள்ள ரத்தம் ரொம்ப ஆசைப்பட்டவங்க இந்த டீம். அப்போ ரோமர்கள் காலத்திலேயே, இயேசுவின் காலத்திலேயே, இயேசுவுக்கு முந்தின காலத்திலேயே இவங்க என்ன செய்தாங்க? ரத்தத்தை, மற்றவங்களுக்கு ரத்தத்தை. அதனால தான் வெளிப்படுத்தின 17:6 வாசிக்க பார்ப்போம். இதில் முதல்ல இதை தொடங்கி வச்சது யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 64வது வருஷத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த நீரோ மன்னன். அது பாட புஸ்தகத்துலேயும் அவனுக்கு காரியங்களெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இயேசு பிறகு 64வது வருஷத்தில் வந்தவன் இவன் தான். முதல்ல என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் அந்த ரோமாபுரி தீப்பற்றி எரிஞ்சது. ரோமாபுரி என்ன செய்யுது? தீப்பற்றி எரிஞ்சிட்டு. அப்போ உலக நாடுகளுக்கெல்லாம் தலைமை தான் ரோமாபுரி தான். அப்போ அது தீப்பற்றி எரிஞ்ச உடனே பழியை யாருக்கு மேலே கொண்டு போட்டான்னா கிறிஸ்தவர்களுக்கு மேலே. இங்கே கிறிஸ்தவர்கள் இருக்க காரியத்தினால மட்டும்தான் இந்த ரோமாபுரி தீப்பற்றி எரிஞ்சின்னு முதல்ல கொண்டு போட்டான். பழியை போட்டது மட்டுமில்லை, அதுக்கப்புறம் தான் வேட்டையாட தொடங்கினாங்க. மிருகங்களுக்கு என்ன செய்தாங்க? மிருகங்களுக்கு, சிங்கத்துக்கும் புலிக்கும், கடைசியில் நாய்க்கு வேற கொடுத்தாங்க. அந்த குதிரைகளுக்கு காலில், யானைக்கு காலில் இந்த கிறிஸ்தவர்களை கட்டி தெருவாக இழுத்துட்டு போன கதைகளும் உண்டு. தன்னுடைய தோட்டத்துக்கு போகிறதுக்காக ராத்திரி சமயத்தில் தோட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் 6 மணிக்கு என்ன செய்வான்? கிறிஸ்தவர்களை கம்பத்தில் கட்டி வச்சுருப்பானா. கட்டி வச்சுட்டு தலையில் நிலக்கரியை எல்லாம் மேலே போட்டு அவனுக்கு அந்த வெளிச்சத்தில் அந்த தோட்டத்தோடு நடந்து போகிறதுக்கு இவங்களை என்ன செய்வான்? தீயை கொளுத்தி விட்டுருவான். இவங்க அலறெல்லாம் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். கரண்ட் இல்லாத அந்த காலத்தில் இவனுக்கு செய்த வேலை என்னது? இந்த மாதிரி தீயை கொளுத்தினா அப்படின்னு பார்த்தா இவனுடைய காலகட்டத்தில் தான் ஒவ்வொருத்தராக பேதுருவிலிருந்து அப்படியே பவுல் இவங்களுக்கு ரத்தத்தை எல்லாம் இவன் குடிக்கிறான். அதுக்கு அடுத்தது பார்த்தா ரெண்டாவது இவனுக்கு அடுத்தது ஒருத்தன் வருகிறான். கிறிஸ்துவுக்கு பிறகு 81-96 வரைக்கும் இருந்த ஒருத்தன் கிரேட் டொமிசியன். இவனுடைய வேலை என்னன்னா, நான் தான் தெய்வம், இயேசு தெய்வம் இல்லை, நான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி என்னை நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான்? அப்படி சொல்லி கடைசியில் வணங்க மறுத்த யோவானுக்கு தான் முதல்ல என்ன செய்தான்? கத்தியை வச்சு கீறதுக்குள்ளே தண்டனை. சரி, அதுதான் முடியலை அப்படின்னு உடனே அடுத்தது எண்ணெய் சட்டிக்குள்ளே தூக்கி போட்டு
அப்படியாவது பொறிச்சு எடுத்துடலாம்னு பார்த்தான். ஆனாலும் நல்ல குளிரோட வெளியே வந்து அவர் செய்தார். அதனால் என்ன செய்தான், அடுத்த பத்மதீவுக்கு நாடு கடத்தினான். அப்போ அப்படி அவ்வளவு பேரையும் கொலை செய்ய இந்த ராஜாவும் இப்படி செய்துக்கிட்டே இருந்தான். அந்த வசனத்தை ஒன்று வாசிக்குவோம். வெளிப்படத்தில் 17:5. வேசித்தனம் அப்படின்னு சொல்லி பைபிள் அதிகமாக சொல்லுது எதை அப்படின்னு சொன்னால், நம்முடைய பைபிளில் பார்த்தா 66 புஸ்தகங்கள்லையும் முதல்ல சொல்லக்கூடிய வேசித்தனம் விக்கிரக ஆராதனை. எந்த ஆராதனை? விக்கிரக ஆராதனையை தான் வேசித்தனம்னு பைபிள் முதல்ல சொல்லுது. அப்போ அந்த விக்கிரக ஆராதனையை உள்ள கிறிஸ்தவத்துக்குள்ளேயே கொண்டு வந்த ஒரு பெரிய புண்ணியவான் யார் அப்படின்னு சொன்னால், கான்ஸ்டான்டைன் சொல்லக்கூடிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரோமராஜா. யார்? அது வரைக்கும் அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ ஒரு காரியத்தில் திடீர்னு அவனுக்கு ஒரு நல்ல காரியம் சம்பவித்ததுனால இவன் என்ன செய்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்கு பிறகு 312வது வருஷத்தில். எத்தனை வருஷத்தில்? அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ரோமர்கள் தான், ரோமா கேத்தலிக் தான் முதல்ல வந்த சபை அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. 312 வருஷம் வரைக்கும் ரோமர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இயேசுவை. ஆனால் இந்த கான்ஸ்டான்டைன் தான் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு விஷயம் அங்கே நடந்தது. அவனுடைய தெய்வத்தை எப்படி சிலை செய்வாங்களோ அதுபோல் இயேசுவையும் முதல்ல சிலுவை நல்ல சிலை செய்து உள்ள ஆலயத்துக்குள்ளே வச்சு வணங்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த விக்கிரக வழிபாட்டுக்கு தாய் யார் தான்? இந்த ரோமர்கள் தான். அதனால தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் அடுத்த வசனத்தில் இவங்க விக்கிரக கோட்டையை விட்டு இன்னொரு வசனம் அடுத்த சொல்லி வெளிப்படுத்தல் 18:3 வாசிக்க பார்ப்போம். இது வந்து அவருடைய வர்த்தகம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய அவ்வளவு வாணிபம் என்ன பிஸ்னஸ். இவங்க மூலமாக தான் அந்த காலங்களெல்லாம் இயேசு காலங்களில் இயேசு பரவ உள்ள 10, 300, 400 வருஷங்கள் அவங்க வாணிகத்தில் பயங்கரமாட்டு இருந்தாங்க. அங்கங்கேயே ஒவ்வொரு நாடுகளுக்கும் இவங்க சாதனம் தான் வெளியே ஏற்றுமதியெல்லாம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது அதை வெளிப்படுத்தின விஷயத்தில் தெளிவாக சொல்லப்படுது. அநேக ராஜாக்கள் என்ன செய்தாங்க, வர்த்தகங்கள் இவர்களோடு செய்த விஷயத்தை கூட அதில் சொல்லப்படுகிறது. அதில் வியாபாரம் பண்ணின விஷயத்தை கூட 18:13 சொல்லுது தெளிவாக. 18:13 வாசிக்க பார்ப்போம். இவ்வளவு சாதனம் 14 சாதனம் அதில் போட்டிருக்கு. எண்ணி பார்த்தா தெரியும். இவ்வளவு சாதனத்தை வியாபாரத்தில் முன்ன நின்று ஆளையார் தான் இவங்க தான். வியாபாரம் கூட எங்கே, இந்த ரோமர்களினால் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ இவ்வளவு வியாபாரத்தில் மெயினாக இருந்த ஆட்கள் தான். அதில் எண்ணி பார்த்தா தெரியும் 14 சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. அதுபோல் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, வெளிப்படுத்தின விசேஷம் அவர்களை பற்றி தானே. 17:9 வாசிக்க பார்ப்போம். 7 மலைகள். அப்போ இந்த ரோமாபுரி எங்கே கட்டப்பட்டிருந்ததுன்னா 7 மலைகளுக்கு மேலே கட்டப்பட்டிருந்ததுன்னு எந்த சரித்திர ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரோமாபுரி எங்கே எதற்கு தலைமையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த 7 மலைகளுக்கு மேலே தான் கட்டப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாக சொல்லுது. 7 மலைகளுக்கு மேல் இருந்த ஒரு மகாவேசி. அல்லேலூயா. ஆனால் இவளுடைய முடிவை வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 17:16 சொல்லப்பட்டிருக்கு. இவளுடைய முடிவு எப்படி முடியும் அப்படின்னு. பயங்கரமான ஒரு திருப்பம். யாருக்கு மேலே யார் இருந்தாலோ அந்த மிருகமும் அந்த 10 பேரும் சேர்ந்து இவளை அழித்து போடுவார்கள் அப்படின்ட்டு அந்த பைபிள் தெளிவாக சொல்லுது. யாருக்கு எதிராக, இந்த மேசிக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு நாள் வரும்னு சொல்லுது. அப்போ அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. பார்த்தா இப்படி அவளுடைய அந்த வேசியுடைய ஒரு அழிவு எப்போ சம்பவிக்குதோ அன்னைக்கு தான் பரலோகம் சந்தோஷமாட்டு இருந்துன்னு சொல்லி 19:1 வசனம் எப்படி சொல்லுது? 19:1. சரி, அப்போ இதெல்லாம் முடிஞ்ச அந்த மகா வேசியோட அழிவுக்கு பிறகு தான் அல்லேலூயாங்கிற வார்த்தை எங்கே சொல்லப்படுது? இதில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுது. அதுவும் பரலோகத்தில் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தா பழைய ஏற்பாட்டில் பார்த்தா 22 வசனங்களில் தான் இது இந்த அல்லேலூயா சொல்லப்படுது. அது 22மே எங்கே தான் இருக்குது? சங்கீதத்தில் தான் இருக்குது. 22 வசனமும் சங்கீதத்தில் தான் இருக்குது. அதில் தான். அதை தவிர வேறு எங்கே தேடினாலும், எந்த பூத கண்ணாடி வச்சு தேடினாலும் பழைய ஏற்பாட்டில் இந்த அல்லேலூயா இல்லை. அதுபோல் புதிய ஏற்பாட்டில் பார்த்தா வெறும் 4 வசனங்களில், அப்படி தானே, 4 வசனங்களில். அதுலேயும் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் மட்டும்தான். வேறு எந்த இடத்துல தேடினாலும் அந்த விஷயம் இல்லை. ஆனாலும் இந்த அல்லேலூயாங்கிற வார்த்தையை இந்த 240 கோடி ஜனங்களும் சொல்லும்போது அவங்க குடும்பங்களுக்குள்ள, தலைமுறைகளுக்குள்ள சிறையிருப்பு மாறி என்ன செய்யும்? ஒரு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது.